பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. மக்கள் நீதி மையம் என்னும் கட்சியின் கொள்கை விளக்கம் நீங்க சரியா சொல்லலையே அப்படின்னு சொல்லித்தான் இருக்கோம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லல, நற்றமிழில் சொல்லிவிட்டோம். ஆங்கிலத்தில் சொல்லியிருந்தால் வேற ஒருத்தன் அள்ளிட்டு போயிருப்பான். அதனால தமிழ்ல சொல்லிட்டு எங்க போய் சேரணுமோ எங்க கொள்கை விளக்கம் எல்லாம் அது செயல் வடிவமாக மாறி இருக்கிறது. அது எங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு தெரியும். எங்கள் கொள்கை எல்லாம் நாங்கள் எலெக்ஷன்ல தோத்தாலும் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அது எங்கள் ஆற்றலை விட எங்கள் அறிவை காட்டுகிறது. இனிதான் ஆற்றலை காட்ட வேண்டிய நேரம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா என்று சொன்னார்கள். பணிவுக்காக துணிவை இழக்கும் சுயமரியாதையற்றவர்கள் அல்ல எங்கள். ஒன்றை நிராகரிப்பதல்ல பகுத்தறிவு. ஒன்றை புரிந்து கொண்டு தேவையான அளவு நாம் அதில் இடைபடுவதும் பங்கேற்பதும் இருக்க வேண்டும். அவ்வளவுதான் பகுத்தறிவு. அதற்கு மேல் இல்லை என்று சொல்வது என் இஷ்டம், உண்டு என்று சொல்வது உன் இஷ்டம். ஆக அப்பப்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா? அட்ஜஸ்ட் பண்றதுதான் வாழ்க்கையே. அவரும் இருக்கணும், நானும் இருப்பேன். அதுதான் பகுத்தறிவு. நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு பழகிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரை பெற்றுக்கொண்டு இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன். இதுல மாற்று கருத்துக்கள் இருந்தே ஆக வேண்டும். அதன் பெயர் தான் ஜனநாயகம். ஆனால் நாடு என்று வரும் பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும். எதுக்காக நீங்க டிஎம்கேவோட போய் செஞ்சீங்க? நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல. ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட்டை தூக்கி போட்டேன். அதான் சொன்னேன், விமர்சிக்கும் உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு. அது தூக்கி போட்டேன். ஆனால் ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஆக அங்க போகக்கூடாதியா ரிமோட் ஸ்டேட்டோட இருக்கணும். கல்வியே அப்படித்தான் இருக்கணும். நாங்க நினைக்கிறோம் ரிமோட்டை கொடுப்போமா? நாங்க எடுத்துட்டு வா திருப்பி, பரவாயில்ல நம்ம ஒழிச்சாவது வைப்போம். ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சுக்க வேணாம். இனிமே எவனோ வந்து தூக்கி போயிருக்கான் அப்படின்னு எடுத்த முடிவு தான். இந்த அலையன்ஸ் புரிஞ்சுங்க, புரியல என்ன சொன்னாங்க.